எங்க வீட்டு நவராத்திரி குழு டே 3 வாங்க பார்க்கலாம். முதல்ல நிலவாசல்ல போட்ட கோலம் பாருங்க. நான் படிக்கோலம் தாங்க போடுவேன். எப்பவுமே எல்லா பூஜைக்கும் எல்லா விசேஷ நாளுக்கும் நான் படிக்கோலம் தாங்க போடுவேன். படிக்கோலம் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் பூஜை டைம்ல போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நான் எல்லாத்துலயும் படிக்கோலம் போட்டேங்க. இது பூஜை ஆண்ட போட்ட கோலம். நான் கொலு வச்சிட்டு இருக்கிற இடத்துல தனியா ஒரு கோலம், வெளியில ஒரு கோலம் போட்டிருக்கேங்க. கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் படிக்கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பிரசாதம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நவராத்திரிக்காக காராமணி சுண்டல் தாங்க செஞ்சிருக்கோம். அதுவும் நீங்க ப்ரௌனிஷா வரும் பார்த்தீங்களா, அந்த காராமணி சுண்டல் தாங்க நான் செஞ்சிருக்கேன். மத்தியானம் தான் ஊற வச்சேன். இன்னைக்கு ஈவினிங்கு சிறப்பாக நம்ம பூஜை பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கும் எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து தாம்பலமும் கொடுத்து இன்னைக்கு டே 3 ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டோம். இதுதான் என்னோட சாரீ அவுட்லுக். இன்னைக்கு நவராத்திரிக்காக ஸ்பெஷலா நான் இந்த கலர் சாரீ தாங்க, ப்ளூ கலர் சாரீ தாங்க கட்டினேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பூஜை யாருக்காக பண்றோம் பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்காக தாங்க பண்றோம். வாராகி அம்மன் ரொம்ப ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம அந்த அம்மன் கிட்ட மனம் உருகி என்ன வேணாலும் அவ நமக்கு தருவா. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்களும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த நவராத்திரி அப்போ அம்மன் கிட்ட கேளுங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னா இந்த 9 நாளும் விரதம் இருந்து அம்மன் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மா உங்களுக்கு செய்வாங்க. நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. எங்க வீட்டு கோலி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னோட சாரீ அவுட்லுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த நவராத்திரிக்கு கோவில் சைடும் ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரத்தோட அம்மனை விசேஷமா செய்வாங்க. உங்க ஏரியாலும் இருந்தா சொல்லுங்க.